ஓம் நமோ வெங்கடேஷாய. நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. வாலண்டி சேவா செய்யணும் திருமலாலேயோ இல்லை கீழ்த்திருப்பதிலையோன்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆன்லைன்லேயே ஈஸியாக இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ புக் பண்ணிக்கிட்டு திருமலாலேயோ திருப்பதிலையோ நம்ம சேவா செய்யலாம். டிடிடியில் நம்ம சேவா செய்யறதுக்கு ஃப்ரீயாக தான் அலோ பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி சேவா online.tirumala.orgயில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சேவாக்கு போகிறப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அங்கே எப்படி நமக்கு சேவா அலாட் பண்ணுவாங்க, பெருமாள் கிட்ட போய் சேவா செய்யணும்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்ரீவாரி சேவா பற்றின லேட்டஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவாச்சும் 2-3 நிமிஷத்தில் புக் ஆகுது. நவநீத சேவா இப்போ கடந்த 2 மாதமாக 30 செகண்ட்லேயே ஃபுல் ஆகிடுது. ஸோ கன்ஃபார்ம்டாக சேவா கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் வேஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ சொன்ன மாதிரி ஸ்ரீவாரி சேவா online.tirumala.orgயில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பொறுமையாக தப்பில்லாமல் இப்போவே கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஒரு சில டீட்டெயில்ஸ் ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் மாற்ற முடியாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ஸு சேவா சஜன் திருமலாவில் அங்கே போய் அவங்க ஸ்டாஃப் கிட்ட தான் போய் மாற்றிக்கணும். அதனால தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே தப்பு இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலாக்கும் திருப்பதிக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. 12 மணிக்கு நவநீத சேவாவும் 1 மணிக்கு பராக்கமணி சேவாவோட புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பற்றி பார்க்கலாம். 10:50 லாகின் செய்துக்கோங்க. எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தீங்களோ அதே மொபைல் நம்பரில் ஈஸியாக நம்ம மொபைல்லே புக்கிங் செய்யலாம். அப்படி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறப்போ இந்த ரைட் சைடில் மேலே பாருங்கள் 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். இல்லைன்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான அவைலபிலிட்டி காமிக்காது. ஸோ உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் குரூப்பாக புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் 20 பேர் ஆட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் நியூ சேவாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஸ்ரீவாரி சேவாவில் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல் இருப்பாங்கள்ல, அவங்கள நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ஃபுல் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸும் கொடுத்து ஆட் நியூ சேவாக்ஸில் ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருப்பாங்க இல்லையா, அவங்க சேவா செய்திருக்காங்களா இல்லையாங்கிறதுலாம் தேவை கிடையாது. ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஆட் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி சேவா செய்தவங்களா இருக்கட்டும் அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஆட் எக்ஸிஸ்டிங் சேவாக்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்டர் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் 20 பேரை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதோடு நீங்கள் புக்கிங் பண்ணிட முடியாது. அதுக்கப்புறம் ஆட் குரூப்பில் அவங்கள ஆட் பண்ணணும். ஒரு லாகின்லேருந்து மினிமம் 10 பேர் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 15 பேர் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேனா நீங்கள் இன்னொரு லாகின்லேருந்து தான் ட்ரை பண்ணணும். அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறவங்களும் இந்த மாஸ்டர் லிஸ்ட்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆடு சேவாஸை வச்சுக்கிட்டு நம்ம புக்கிங் பண்ண முடியாது. ஆடு சேவாஸுக்கு அப்புறம் ஆடு குரூப்பில் அவங்கள ஆட் பண்ணால் தான் புக்கிங் பண்ண முடியும். இந்த ஆடு குரூப்பில் ஆட் பண்ணாலே இப்போ ரீசெண்டாக ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் ஒருத்தருக்கு ட்ரை பண்ணுறப்போ புக்கிங் அப்போது குரூப்பில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரி, அப்போவே இன்னொரு தடவை ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம், நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பண்ணால் ஆல்ரெடி இவங்கெல்லாம் குரூப்பில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வருது, புக்கிங்கே ஆகலை. ஒரு சிலருக்கு சொல்கிறேன் அந்த இஷ்யூ வருது. ஸோ புக் பண்ணுறப்ப அது எதுக்கு இப்படி வருதுன்னு தெரியல. நம்ம அங்கே சேவாசத்தில் தான் போய் கேட்கணும். ஜென்ரலாக நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணும்போதே எல்லாரோட டீட்டெயில்ஸும் தப்பு இல்லாமல் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுறவங்கள யாராவது ஒருத்தரோட ஆதாரில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக கிடைக்காது. குரூப்பாக ஆட் பண்ணுறப்போ அதில் ஃபஸ்ட்டு பர்சன் குரூப் லீடராக இருப்பாங்க. அவங்க அதாவது இப்போ இந்த லாகின்ல இப்போ நான் குரூப் ஆட் பண்ணுறேன்னா நான் தான் லீடராக இருப்பேன். ஆல்ரெடி ஒருத்தவங்க ஒரு தடவை சேவா செய்தவங்களாக இருக்கணும். செகண்ட் நேமில் இருக்கிறவங்க செகண்ட் டீம் லீடராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது தப்பு இல்லாமல் செய்துக்கோங்க. மாஸ்டர் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் 20 பேர் ஆட் பண்ணிக்கலாம். புக்கிங் அப்போ இந்த ஆட் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு புக் பண்ணுறப்போ மினிமம் 10 பேர் இருக்கணும். இல்லைனா மேக்ஸிமம் அந்த குரூப்பில் 15 பேர் இருக்கணும். இண்டிவிஜுவலாக நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைல் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுவே போதும். 10:55 லாகின் பண்ணிவிட்டு இப்போ சொல்கிற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுக்கோங்க. சேவா சர்வீசஸ் கிளிக் பண்ணி ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செலக்ட் பண்ணி
இந்த பேஜுக்கும் வந்துடுங்க. 11 மணிக்கு முன்னாடியே குரூப்பாக புக் பண்ண போகிறீங்க, நான் அப்ளை ஆஸ் குரூப் கொடுத்துக்கோங்க. இண்டிவிஜுவல்லாம் அப்படியே விட்டுருங்க. லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி சேவா திருமலாவில் செய்ய போகிறீங்க அப்படின்னா மலை மேலே மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரி சேவா திருப்பதி சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கீழேயும் சேவா செய்யலாம். கீழ் திருப்பதி டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ், அலிப்பிரி டோல் இருக்குது, நடைபாதைகள் இருக்குது, அந்த மாதிரி பரவலாக கொடுப்பாங்க எல்லா இடத்துலையுமே. கொஞ்ச நாள் நம்ம மலை மேலேயும் சேவா செய்யலாம். அதாவது 4 days கீழே செய்துட்டு 3 days மேலேயும் செய்யலாம். அடுத்து இன்னொரு ஸ்லாட் செலக்ட் பண்ணுறப்போ 3 days கீழே செய்துட்டு 4 days மேலே செய்யலாம் நீங்கள் திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணுறப்போ. இதே திருமலாவில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க லொக்கேஷன் அப்படின்னா திருமலாவில் மட்டும்தான். அதுவும் அப்படி தான் பரவலாக நமக்கு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. நம்ம கேட்டெல்லாம் வாங்க முடியாது, அவங்க கொடுக்குற சேவா தான் நம்ம செய்யணும். சில டைம் ஒரே சேவாவே 7 நாளுக்கும் கொடுப்பாங்க. சில டைம் 4 நாளைக்கு ஒரு சேவா, 3 நாளைக்கு, மோஸ்ட்லி இப்போ அப்படி தான் கொடுக்குறாங்க. 4 நாளைக்கு ஒரு சேவாவும் 3 நாளைக்கு ஒரு சேவாவும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா ஃபெஸ்டிவல் டைம்ஸ் லைக் வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோற்சத்துக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசு தான் ஏஜ் லிமிட். நவம்பர் மாதத்தில் எந்த ஃபெஸ்டிவல்ஸும் இல்லை, ரெகுலராக தான் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். திருமலாக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இப்போ திருமலாக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா திருமலா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரெடியாக வச்சுக்கோங்க. 11 மணிக்கு மேலே முன்னாடியே கரெக்டாக. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 7 days மண்டே ஸ்லாட் புக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை 7 days வெட்னஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க திருமலாக்கு. டேட் மட்டும் நீங்கள் முதலையே பிளான் பண்ணிவிட்டு அந்த ஒரு டேட்டுக்கே சூஸ் பண்ணுங்கள். ஒரு டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்றுதேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் நீங்கள் வேறு டேட்டுக்கு போனீங்கன்னா அதுக்குள்ளார புக்கிங்கும் முடிஞ்சிடும், இல்லைன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக 11 மணி போல் இப்போ 7 days மண்டே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அந்த டேட்டை கிளிக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 0ல் காமிக்கும் சில டைம். அப்போ புக்கிங் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா புக் ஆகாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், லெஸ் தென் செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கோட்டா காமிக்கும். 1250 கோட்டா ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புக்கிங் ப்ரொசீட் ஆகும். ஸோ 0 காமிக்கிறப்போ புக்கிங் ப்ரொசீட் பண்ணாதீங்க. டேட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இதே நீங்கள் குரூப்பாக புக் பண்ணுறப்போ ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். இதே மாதிரி தான் அப்ளை ஆஸ் குரூப் கொடுத்துக்கோங்க. டேட் சூஸ் பண்ணி இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லிஸ்ட்டு வரும், நம்ம யார் யார் அந்த குரூப்பில் சேர்த்துருக்கோமோ. அப்போ தான் ஒரு சிலருக்கு என்ன இஷ்யூ வருதுன்னா, ஆல்ரெடி லிஸ்ட்டில் நம்ம பக்காவாக ஆட் பண்ணி வச்சுருந்தா கூட ஆட் இன் குரூப்புன்னு வருது. மறுபடியும் அப்போயே போய் உட்காந்து ஆட் பண்ணால் கூட ஆல்ரெடி அவங்களாம் குரூப்பில் இருக்காங்கன்னு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருது. அப்படி வர்றவங்க நீங்கள் சேவா சதனில் போய் கேட்டுக்கோங்க. பட் குரூப்பாக புக் பண்ணுறப்ப என்ன ப்ரொசீஜர்னால், டேட் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யார் யார் நம்ம ஆட் இன் குரூப்பில் கொடுத்துருக்கோமோ அவங்க பேரெல்லாம் வரும். அதுக்கு கீழே இந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். சப்மிட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் குரூப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பட்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்கும். அது உங்கள் இஷ்டம். அட்மின் லீடருக்கு மட்டும் ஓகேனா லீடருக்கு கொடுங்க, இல்லை எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா யார் யாரோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் குரூப்பில் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் அந்த புக்கிங் எஸ்எம்எஸ் போயிடும். குரூப்பாக புக் பண்ணிட்டு போகிறப்போ ஒரே லிஸ்ட்லேயே நம்ம எல்லாரோட பேரும் வந்துடும். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஒருத்தர் டீம் லீடர் எடுத்துகிட்டு போனால் போதும். ஆதார் எல்லாருமே வச்சுருக்கணும். இது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு. இதே நீங்கள் திருப்பதிக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான். திருப்பதிக்கு 7 days டியூஸ்டே ஸ்லாட்டும் 7 days ஃப்ரைடே ஸ்லாட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. 4 days கீழ் திருப்பதிலையும் 3 days திருமலாலையும். இன்னொரு ஸ்லாட் சூஸ் பண்ணுறப்போ 3 days கீழையும் 4 days திருமலாலையும் சூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு என்றைக்கு தேவையோ புக் பண்ணிக்கோங்க. லேடிஸ் மட்டும் ஸ்ரீவாரி சேவா ஒரு வேளை புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, ஆக்சுவலாக எதில் உங்களுக்கு நீங்கள் முதலே லாகின்லாம் செய்து வச்சா டிலே ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமா சில பேருக்கு சுற்றும். அப்போ போய் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சொல்லிட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டே இருங்க. சுற்றிக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில டைம் போய் செட் ஆகிடும். சுற்றுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிளிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதனால் சுற்றட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணிட்டீங்க, அது திருப்பி சுற்றிக்கிட்டே தான் இருக்குன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ணி பாருங்கள், புக் ஆகும். சுற்றுதுன்னு சொல்லிட்டு வேறு எதுக்கு போனீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சேவா செய்கிறதுங்கிற பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறதுனால புக்கிங் இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதே நீங்கள் நவநீத சேவா செய்கிறீங்க, காலையில் ஸ்ரீவாரி சேவாக்கு ட்ரை பண்ணோம், லேடிஸ்க்கு கிடைக்கல அப்படின்னா லேடிஸ்க்கு நவநீத சேவா ஆப்ஷன் இருக்கும். நவநீத சேவா 7 days வெட்னஸ்டே ஸ்லாட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு 50 டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 மாதமாக 30 செகண்ட்லேயே தீந்துருது.
ஒரு 5 பேர் சேர்ந்து 10 பேர் கொண்ட குரூப்பாக புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக சிக்னல் கொடுக்குறாங்க ஒரு 5 பேர் 10 பேரா, அவ்வளோதான் 30 செகண்ட்லேயே தீந்துருது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம புக் பண்ணணும். நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு உங்களோட மொபைலில் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் வச்சுக்கோங்க. கேட்ச் மெமரி எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேவை செய்யணும்ட்டு இருந்துச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் கிடச்சிரும். நவநீத சேவா கோஷாலாவில் மட்டும்தான் சேவா செய்வோம். சிலருக்கெல்லாம் லேடிஸ் தனியாக போய் சேவா செய்ய முடியுமா, லாங்குவேஜ் ப்ராப்ளமெல்லாம் இருக்குமே, எனக்கு திருமலாவில் வேறு எந்த இடமுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நவநீத சேவா சூப்பரான சேவா. அப்பா அத்தனையுமே திருப்தியான சேவா, சேஃபான சேவாவுமே கூட. ஆனால் லேடிஸ் மட்டும்தான் அந்த சேவா செய்ய முடியும். வெண்ணெய் கடையிற சேவா, அதை பற்றியும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க. 7 days வெட்னஸ்டே ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் இதே தான். குரூப்பாக புக் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவலாக புக் பண்ணாலும் சரி. பராக்குமணி சேவா ஜென்ஸ் மட்டுமே செய்யக்கூடிய உண்டியல் காசு என்ற சேவா, அது கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் ஆகாது இதை கம்பேர் பண்ணுறப்போ. இருந்தாலும் உங்களுக்கு பர்டிகுலர் டேட்லாம் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் செக்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். பப்ளிக் செக்டர்னால் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பேங்க் எம்ப்ளாயீஸ் நம்ம அப்ளிகேஷன் தான் கொடுப்போம். பராக்குமணி சேவா பொறுத்த வரைக்கும் அவங்க செலக்ட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. இல்லைனாலும் நம்ம லாகின் செய்து சேவா ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை புக் பண்ணிவிட்டு போக முடியலன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் சேவா இருக்குது பாருங்கள், இங்கே போய் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே போய் நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு ஷியோராக உங்களுக்கு கேன்சல் பண்ணணுமான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கோட்டா, அடிஷ்னல் கோட்டா ஓப்பன் பண்ணுறப்ப வேறு யாருக்காச்சும் போய் அவங்களுக்கு சேவா செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் நீங்கள் உடனே நீங்கள் மறுபடியும் கூட அடுத்த புக்கிங்லேயே புக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவாக்கும் போகாமல் கேன்சலும் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு தடவை இந்த புக்கிங் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஒரு சேவாஸ் பற்றியுமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நவநீத சேவாக்கு கூட ஏஜ் லிமிட் உண்டு. கோயில் உள்ள பெருமாள் கிட்ட சேவா செய்யணும்னா தினமுமே அங்கே டெம்பிள் டியூட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். அங்கே பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே நம்ம பேரை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்க. ஒரு தடவை நம்ம செலக்ட் ஆனாலுமே நமக்கு பெருமாளோட அருள் இருந்தால் அடுத்த நாளும் செலக்ட் ஆகலாம், 3வது தடவை கூட செலக்ட் ஆகலாம். அது நமக்கு இருக்கிற லக்கை பொறுத்து தான். அது கூட அங்கே போய் நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. ஸோ 7 days செய்கிற சேவா நவம்பர் மாதம். ஒருவேளை நீங்கள் நவம்பர் மாதத்தில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவரியில் வர்ற வைகுண்ட ஏகாதசிக்கு பிளான் பண்ணுறவங்க புக் பண்ண முடியாது. மறுபடியும் 90 நாள் டைம் கேப் கூட அது கூட கால்குலேட் பண்ணிக்கோங்க. வைகுண்ட ஏகாதசிக்கு சேவா செய்யணுங்கிறவங்க 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கு இந்த மாதம் புக் பண்ணிங்கன்னா அடுத்து வைகுண்ட ஏகாதசிக்கு புக் பண்ண முடியாது. அது தேவையில்லை அப்படின்னா, இல்லை 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்களாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு இப்போ நவநீத சேவை ஓப்பன் ஆகுதுன்னா 11:50க்கே லாகின் செய்து வச்சுக்கோங்க. அந்த சுற்றுறதுல தான் ஒருத்தருக்கு கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காம போகுது. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஆதார், நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்றைக்கு நம்ம புக் பண்ணிக்கிறோமோ அன்றைக்கி ஃபுல் டே அங்கே ரிசப்ஷன் ஓப்பனில் தான் இருக்கும். அங்கே போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து முடிச்சதுக்கப்புறம் டியூட்டி ஸ்லிப் எப்போ வந்து வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட சேவா கண்டினியூ பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே பிரதட்சணத்தை விட இது மின்னல் வேகத்தில் புக் ஆகுது. திருமலாவில் நாளைக்கு கோகுலாஷ்டமி, நாளைக்கு உட்லோத்சவம், அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் நீங்களும் இம்மிடியட்டாக தெரிஞ்சுக்கலாம். தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அந்த இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.